தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு வந்து நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து போராட்டம் நடத்துனாங்க. அவங்கள வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர வேலை தரேன்னு சொன்னீங்களே அதை தாங்க, ப்ளஸ் ப்ரைவேட்டில் மாற்றினா எங்களுக்கு சம்பளம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்தினாங்க. அவங்கள அடித்து நைட்டு நைட்டாக கைது செய்தது காவல்துறை. அன்னைக்கு அந்த மக்களோட இருக்க வேண்டிய திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணாரு? இல்லை, அவங்களுக்கு வந்து அது கேட்டால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நிரந்தர தூய்மை பணியாளர் வேலை என்பது குலத்தொழிலை ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு தற்குறித்தனமான பேச்சு சார். எனக்கு சுத்தமாக புரியல. 24,000 25,000 சம்பளம் வாங்குறாங்க அவங்க. அவங்க வந்து ஒரு 4,000 5,000 செலவு பண்ணாங்கன்னா, மாதம் 10,000 செலவு பண்ணால் கூட மீதி இருக்கிற 15,000 தன்னுடைய குழந்தைகளோட படிப்புக்கு செலவு பண்ணாங்கன்னா, நாளைக்கு அந்த குழந்தை படித்து ஒரு டிகிரி வாங்கி நல்ல ஒரு இன்ஜினியராகவோ இல்லை ஐடிலையோ இல்லை வந்து ஒரு அரசு அதிகாரியோ வேலை செய்யும். இப்போ அவங்களோட சேலரி 10,000 8,000 கிட்ட பிடிக்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனிக்கு மாற்றும் போது. 14,000 15,000 போது அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுல சிரமம் ஏற்பட்டு, படிக்க வைக்கிறதுல கஷ்டம் ஏற்பட்டு, அவங்க குழந்தையும் அதே தொழிலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பர்மனெண்ட் வேலைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பர்மனெண்ட் வேலை. அவங்க குழந்தைங்களும் கட்டாயம் வேலை அவங்க கேட்கல. அவங்க குழந்தையும் அதில் கொண்டு வரணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைய அவங்கள படிக்க வச்சு அவங்க நல்ல வேலைக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு கம்மி ஊதியம் வரும்போது அவங்க படிக்க வைக்கிறதுக்கே சிரமப்பட்டு அவங்க குழந்தை அதே இடத்துக்கு தான் வரும்.